ஓகே சார். இந்த இந்த இது பண்ணுவாங்கல்ல சார், ஹிப்னாட்டிசம் பண்ணுவாங்கல்ல, எப்படின்னு ஒரு சொடக் போட்டா அப்படி பழசெல்லாம் மறந்து போயிடும் ஜனங்களுக்கு, மறந்து போயிடும். அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்வோம்ல. அதுபோல் இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜய் பாஸ்கர், சத்யபாமா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, அப்புறம் இன்னொரு விஜய் பாஸ்கர், இவங்க 6 பேரும் நாம் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திரும்ப போய் விசில் சின்னத்தில் நின்று விட்டோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மொத்தமும் இப்படி சொடக்பட்டா மாறுற மாதிரி மொத்தமும் தாவேகா பக்கம் மாறிவிட்டது, இனி இவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு ஏற்பட்டதன் விளைவுதான் இந்த ராஜினாமாவா சார்? இல்லை நீங்கள் சொல்கிறத போல எக்ஸ்ட்ரீம் பர்ச்சேஸில் வந்து டிவிக்கே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது, அந்த டிமாண்டினுடைய வெளிப்பாடு தான் இந்த ரெசிக்னேஷனா? சத்யன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல நம்மளுடைய இளைஞர் கட்சியிலிருந்து தாவேகாக்கு ஆதரவாக தீபன் சக்கரவர்த்தி பேசினார். அவருக்கு பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேன். பக்குவம் பட வேண்டும். திமுக தேர்தலில், திமுகவும் அதுக்கு அடுத்து அதிமுகவும் தேர்தலில் தோற்று போயிருக்கிறார்கள். பக்குவப்பட வேண்டும். இந்த பக்குவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் தீபன் சக்கரவர்த்தி சொல்லுவேன், அந்த பக்குவத்தை நீங்கள் ஆதரிக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்க்கு சொல்லிக் கொடுங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எப்படி பக்குவத்தோடு பேச வேண்டும் என்று. அது ரீல்ஸ் மையமாகவோ ஷூட்டிங் மையமாகவோ மாற்றாமல் சட்டமன்றத்தின் மாண்பை காக்க அந்த பக்குவத்தை அவருக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. இரண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். அனைத்து இப்போ பேசுகிற கண்ணன் சொன்னார், அந்த கட்சியில் இருந்தோம், தியாகம் பண்ணோம், வளர்த்தோம், இன்றைக்கி அந்த கட்சி முழுகிற கப்பலாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. திராவிட முன்னேற்ற கலைஞருக்கு எம்ஜிஆர் துரோகம் செய்தார், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் செய்தார், ஜெயலலிதாவுக்கு எடப்பாடி, சசிகலா, அப்புறம் எடப்பாடி, துரோகம் 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 துரோகம்னே வந்தது. ஆக அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கொள்கையோ கோட்பாடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த கட்சியின் முதல் தலைவர் சினிமா தலைவர், சினிமாலேருந்து வந்தவர், கட்டுக்கோப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் சினிமாவிலிருந்து ஒரு 6 மாத காலம் அம்மையார் ஜானகி அம்மையார் கைக்கு மாறுது, கட்சி அல்லோகலப்படுகிறது. திருப்பி அந்த கம்பெனிக்கு சினிமாவை சேர்ந்த ஜெயலலிதா வருகிற பொழுது தான் அந்த கம்பெனி திருப்பி கட்டுக்கோப்பாக இருக்குது. திருப்பி ஜெயலலிதா அம்மா போயிட்ட பிறகு திருப்பி அந்த கம்பெனிக்கு சசிகலாவாலேயோ எடப்பாடி பழனிசாமியாலேயோ அதிமுகவை கட்டுக்கோப்பாக வைக்க முடியவில்லை. ஏன்னா அங்கே சினிமாவை சார்ந்தவர் ஒருவர் தலைமையில் இல்லை. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கம்பெனி. சிஓவாக இருக்கக்கூடியவர் சினிமா ஸ்டாராக இருந்தால் மட்டும்தான் எப்பவுமே அதிமுகவுடைய முன்னணி தலைவருடைய நிலைப்பாடு என்னன்னா அதிகாரத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியில வரிசையில் உட்கார்ந்து விட்டு அடுத்த தேர்தலை தோற்றதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை, ஆளுங்கட்சி நோக்கி போறாங்க. இது எப்படி ஆரம்பிச்சது? இன்னைக்கு அதிமுக முழுகிற கப்பல். இன்னும் சிம்பிளா கேட்கிறேன், பேசுகிற எல்லா பேச்சாளரும் அல்லது ஊடகவியாளரும், ஒருவேளை திமுக ஆட்சியில இருந்து இந்த 6 சட்டமன்ற இன்னும் 4 பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க, 6 நாளைக்கு 10 கூட மாறலாம். இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து திமுகவுக்கு வந்திருந்தால் இதே நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், எதிர்கட்சிக்காரர்கள் என்னென்ன திருவாய் மலர்ந்திருப்பார்கள். அல்லது திமுகவிலிருந்து 10 பேர் இந்த மாதிரி விலகி ஒரு ஆளுங்கட்சிக்கு பக்கம் போயிருந்தா திமுகவை எப்படியெல்லாம் பலவீனப்படுத்தியிருப்பார்கள். இங்க என்ன பார்வை நடக்குதுன்னா, திமுக செய்தால் அது வேறு மாதிரி பேச வேண்டும், திமுக அல்லாதவர்கள் செய்தால் அது வேறு மாதிரி பேச வேண்டும். திமுகவில் நடந்தால் அது உச்சகட்ட குழப்பம், மாட்டு கட்சியில் நடந்தால் இன்னைக்கு விஜய் அதுவா கூப்பிடல, இவங்களா வராங்க. வைகோடைய பேட்டி பார்க்கலையா? வைகோ பேட்டியில் என்ன சொன்னார்? ராஜினாமா செய்து விட்டு வாருங்கள், அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதாக வைகோ பேட்டி கொடுத்தார். இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க, இது ஜனநாயக படுகொலை இல்லையா? சட்டமன்ற தேர்தல் நடந்து இன்னும் பல பேருக்கு வாக்களித்த அந்த மை இன்னும் அழியல. 50 நாள் இந்த அரசு கடந்து போல, தேர்தல் முடிந்த 60 நாள் 70 நாள் ஆகல. அதுக்குள்ள ஒரு பிரதான கட்சியிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியை உதறி தள்ளிவிட்டு ஆளுங்கட்சி பக்கம் போகிறார்கள். கீழே சபாநாயகர் இடத்துல ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டு முதல் மாடி அமைச்சர் ரூம்ல போய் கட்சியின் உறுப்பினர் கார்டை வாங்குறாங்கன்னா அது தலைமைச் செயலகமா, தாமேகாவுடைய தலைமை கழக அலுவலகமா? எல்லா இடத்திலும் அந்த அதுக்கான மரியாதை குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. சட்டமன்றமாக இருந்தாலும், தலைமைச் செயலகமாக இருந்தாலும், சபாநாயகர் அறையாக இருந்தாலும் என்ன நடந்துட்டு இருக்கு?
வடநாட்டில் பாஜக செய்த வேலையை, ஆபரேஷன் தாமரை என்று பாஜக செய்த வேலையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே. இன்னைக்கு அதிமுக போயிட்டாங்க, என்ன சொல்லி பேரம் பேசியிருக்கீங்க? பத்திரிகை வரிசை திருப்பி அவங்க சீட்டு தருவீங்களா? இதுக்கு முன்னாடி இதே ஜெயலலிதா 2011 விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சு அந்த கூட்டணி வெற்றி பெற்று அம்மையாருக்கும் விஜயகாந்துக்கும் சட்டமன்ற மனமாற்றம் ஏற்பட்ட பொழுது அதே கட்சியை சார்ந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் ஜெயலலிதாவை சந்திச்சு அதே கட்சியில தொடரலையா? இன்னைக்கு என்ன இவ்வளவு அவசரம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாத்திலையும் குழப்பம், எல்லாத்திலையும் அதிருப்தி, அரசு நிர்வாகம் முடங்கி போயிருக்கிறது, கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் வரலாற்றில் அது பெருகி போயிருக்கிறது. இந்த அரசு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? கொடுமை தெரியுமா? இன்னைக்கு இந்த 6 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணது நம்ம ஒரு பக்கம் சொல்றோம் ஜனநாயக படுகொலை, ஒரு கட்சியை உடைக்கலாமா, விலைக்கு வாங்கலாமா, இப்படி பண்ணலாமான்ட்டு. உண்மையான பயம் யாருக்கு தெரியுமா? இப்போ உள்ள கூட்டணி மந்திரி சபையில் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க தான் பயப்படணும். அதுல இப்போ உட்கார்ந்து இருக்கிற விடுதலை சிறுத்தையோ உட்கார்ந்து இருக்கிற முஸ்லீம் லீக்கோ வெளியிலிருந்து ஆதரவு தருகிற பொது உடைமை இயக்கங்கள் தான் இதை இது வந்து ரொம்ப யோசிக்கணும். கிராமப்புறத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா. நீங்க திமுக கைவிட்டு போயிட்டீங்க விஜயை நம்பி. அவர் என்ன பண்றார்? உங்கள் பலத்தில் இந்த ஆட்சி நீடிக்க கூடாது, உங்கள் பலத்தில் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, நீங்க குடைச்சல் கொடுப்பீங்க, கேள்வி கேட்பீங்க, தனி மெஜாரிட்டி வேணும்ட்டு இன்னொரு கட்சியை உடைத்து 6 கட்சியை உள்ள கொண்டு வந்தார். திமுக 1000 சொல்லிட்டாங்க, எதிர்கட்சி நாங்க அரசியல் பண்ணோம். அதிமுக 6 பேர் மாறிட்டாங்க, இன்னும் 4 பேர் மாறதா சொல்றாங்க. உங்க கூடயே இருக்கிற கம்யூனிஸ்ட் என்ன சொல்லி இருக்கு? உங்க கூட இருக்கிற திருமாவளுடைய பேட்டி என்ன? உங்க கூட இருக்கிற சண்முகத்துவையாவுடைய பேட்டி என்ன? இது கூட இருக்கிற காங்கிரஸ் ஒரு பிரிவு, கார்த்திக் சிதம்பரமோ இது ஏற்கத்தக்கது அல்ல, இது ஊக்குவிக்க கூடாது, இது ஜனநாயகத்துக்கு அசிங்கம். இதுவரையில் அந்த கட்சியை சார்ந்த தாவேகாவை சார்ந்த அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் தலைவரோ தமிழ்நாட்டு முதலமைச்சரோ ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை பேசியிருப்பாங்களா? நாங்க சொல்லி இவங்க வரலன்ட்டு சொல்லல. ஏன் அவ்வளவு அவசரம் உங்களுக்கு? என்ன நடக்க போகுது? என்ன நடக்குது நிர்வாகத்துல? ஒரு முதலமைச்சருக்கு ஒரு தனி செயலாளர் வாழ்த்து சொல்றாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க சாதிக். என்னன்னா, நீங்க வந்து சட்டமன்ற துணைத் தலைவராக, அதிமுகவினுடைய சட்டமன்ற துணைத் தலைவராக திரு ஆர்பி உதயகுமாரை தேர்ந்தெடுத்துட்டோம், அதனால திரு ஓபிஎஸ்னுடைய இருக்கையை மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய சபாநாயகர் திரு அப்பாவிடம் கொடுக்கும்போது ஒரு சீட்டு, அவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், இவங்க வந்து கட்சி ரீதியாக கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கே ஒரு கால அவகாசம் எடுத்துக்கொண்டார்கள், சரியா? ஆனா இங்க காலையில நீங்க லெட்டர் கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் வந்து தொகுதி காலின்னு அறிவிச்சிடுறாங்க. எப்படி அது இவ்வளவு வேகமா தான் இந்த ப்ரொசீஜர் நடக்குமா? இல்ல, இவ்வளவு வேகமாக மாற்றுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளே இழுத்து ராஜினாமா செய்ய விட்டு அது உடனடியாக சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக அரசு கெசெட்ல வெளியிடுறாங்க. எல்லாமே ஆபீஸ் ஒர்க் டைம்ல நடந்துருது. காலைல 10 மணில இருந்து 6 மணிக்குள்ளதான் ஆபீஸ் ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருது. அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருது. இந்த வேகம் மற்ற எல்லா துறையிலையும் இருக்கிறதா? ஓகே. இந்த வேகம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருக்கிறதா? இந்த வேகம் ஆட்சி நடத்துறதுல இருக்கிறதா? ஐயா, உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் நீங்க யாரை வேணா செயலாளராக போட்டுக்காங்க, உங்க ஆட்சி மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நீங்க செயலாளராக போட்டதை 20 நாள் பொறுத்து அவர் போற ட்விட்டர் தாங்க தெரியுது இவர் முதலமைச்சர் செயலாளர்ன்ட்டு. ஓகே. என்னை செயலாளராக போட்ட முதலமைச்சருக்கு நன்றி வாழ்த்துன்னு அவரு சொல்றாரு. ஜான் ஆரோக்கியசாமி அரசு பொறுப்புல இருக்கிறாரா இல்லையான்னு இதுவரைக்கும் அரசு விளக்கம் சொல்லல. ஆனா தலைமைச் செயலகத்தை அவருக்கு அறை ஒதுக்கி இருப்பதாகவும் அமைச்சரவை கூட்டத்திலே கலந்து கொள்கிறார் என்ற செய்தியும் பத்திரிகையில வருகிறது. தலைமை செயலர் ரெட்டிக்கு என்ன வேலை இவங்களால கேட்க முடியல. தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத, தமிழ்நாட்டின் நிலப்பரப்பே தெரியாத, புவியியல் அமைப்பே தெரியாத, தமிழே தெரியாத விஜயின் சினிமா படத்தை தயாரித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அவர் நியமிக்கப்படுகிறார். நாடு எங்க போயிட்டு இருக்கு இதெல்லாம்? ஓகே ஓகே ஓகே, நம்ம பேசலாம்.